நடிகர் திலகம் மறைந்த நாளிலே அந்த ஜூலை 21 மறக்க முடியாது. மிக பலரால் மறக்க முடியாது, அவ்வளோ சாதாரணமாக. அந்த நாளிலே மிகுந்த கனத்த இதயத்தோடு, மிகுந்த வேதனையோடு, தாங்க முடியாத மனத்துயரத்தோடு இரங்கல் கூட்டத்திலே கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை. அந்த இரங்கல் கூட்டத்திலே எம்எல்ஏ, எம்பி, முன்னாள் அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், ரசிகர் மன்ற தலைவர்கள் எல்லோரும் இருந்து ஆளுக்கு ஒரு நிமிடம் அந்த அஞ்சலி கூட்டத்திலே அவரை பற்றி பேசினார்கள். அந்த இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. நானும் இங்கே என்ன பேச்சு வரவில்லை, பேசுவதற்கு போல் அழுகுதான் வந்தது. இருந்தாலும் அடக்கி கொண்டு அங்கே பேச வேண்டுமே இரங்கல் கூட்டத்திலே என்று அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய கூட்டத்திலே பேசிய போது என்ன பேசலாம், எதையுமே நான் பேசவில்லை. இங்கே போய் நடிப்பாட்டில் எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பது பொருத்தமாக இருக்காது, அல்லது சொல்லி முடிக்க முடியாது, சொன்னால் வராது, துக்கம் துண்டையை அடைக்கிறது. நான் ஒரே ஒரு செய்தியை சொன்னேன், அதை இப்போது இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கருடா சௌக்கியமா என்ற ஒரு படம், ஒரு வகையான புதுமையான ஸ்லாங் பேசிக்கொண்டு வருவார். ஒரு வயலையும் அசைச்சிக்கிட முடியாது அப்படிங்கிற மாதிரி இழுத்து இழுத்து பேசிக்கொண்டு வருவார். அந்த படம் இன்ஸ்பிரேஷனில் பின்னால் ஒரு படம் வந்தது, நாயகன் என்ற படம். அதனால் இருக்கட்டும். அந்த படத்தினுடைய முடிவிலே நீதிமன்றத்திலே அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்படாமல் விடுதலை செய்து வீட்டுக்கு வருவார். வயதாகிவிட்டது. அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக பேரனை கையில் வைத்துக்கொண்டு ஒரு பாடலை பாடிக்கொண்டே வருவார். எல்லோரும் மகள், மருமகன், மனைவி, கூடவே இருக்கக்கூடிய உதவியாளர் எல்லாருமா சேர்ந்து பார்த்து ரசிப்பார்கள். பாடிக்கொண்டே வந்தவர் படக்குன்னு கீழே விழுந்து செத்து போயிடுவார். தாத்தா தாத்தான்னு பேரனால, மனைவியால், பிள்ளைகளால் எல்லாரும் வந்து சுற்றி இருந்து, ஐயா போயிட்டீங்களே, அப்பா போயிட்டீங்களே, அப்படி போயிட்டீங்களேன்னு சொல்லி எல்லாம் அழுகிட்டே இருக்கும்போது அந்த பாடலை படார் என்று பாடிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்துருவார். எல்லோருக்கும் ஆச்சரியம். என்ன அப்படின்னா, மருமகனை பார்த்து சொல்லுவார், மாப்பிள்ளை நான் திரும்பவும் செத்து போயிட்டேன்னா ஒரு வாட்டிக்கு 3 வாட்டி செக் பண்ணிக்கிடுங்க, ஏன்னா அப்பவும் நடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறப்போ சொல்லுவார், எங்கள் அம்மா என்னை பெற்றதே நடிக்கிறதுக்காகத்தானே, நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருங்க. எங்கள் அம்மா என்னை பெற்றதே நடிக்கிறதுக்காகத்தானே, நான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருங்க என்று தான் செத்தால் கூட அது ஒரு வகை நடிப்பாக இருக்குமோ என்று சொன்னார். நான் சொன்னேன், இந்த வசனம், இந்த காட்சி இப்போது உண்மையாக இருக்கக்கூடாதா? இன்றைக்கு இறந்து போனார் கூறுகிறாங்களே, இன்றைக்கும் நடித்துக் கொண்டிருக்கிறாரோ? அவரை எழுப்புங்கள் தூக்கத்திலிருந்து, அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார், எழுப்பக்கூடாதா? எழுந்தா வரமாட்டாரா? இந்த மனிதனுக்கு மரணம் விலக்காக அளிக்கப்படக்கூடாதா